இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ₹2 பச்சை மிளகா வாங்கினீங்கன்னா ஒரு நேரத்துக்கு மிகவும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இந்த சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் எண்ணெய் பயன்படுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் மிகவும் குறைவான பொருளை வச்சு எளிமையான முறையில் இதை வந்து செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ₹2 பச்சை மிளகா வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த பச்சை மிளகா வந்து எல்லா காம்பையும் மெதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எல்லா காம்பையும் இந்த மாதிரி தனியாக பிச்சை எடுத்துக்கோங்க. பிச்சை எடுத்துகிட்டு அடுத்ததாக இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எல்லா பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போடலை அப்படின்னா உங்கள் வீட்டில் உரல் இருந்தனா அதில் போட்டு இடிச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டு அதையும் வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பல்லை வந்து உரித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து 2 தக்காளியை வந்து மீடியம் சைஸு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்துக்கலாம். மெதுவாக மாற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் வந்து அவசரமாக வந்து வீட்டில் வந்து எதுவும் சைட் டிஷ் பண்ணாத நேரத்தில் இதை வந்து ஒரு வேளைக்கு நீங்கள் மதியத்தில் செஞ்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த காரசாரமான டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத கடைசியில் வந்து இதோட சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சோறோட இதையும் சேர்த்து கூட ஒரு ஆம்லேட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது வறுவலை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு விருப்பமான என்னென்ன உணவு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச அளவு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன். நான் போடக்கூடிய வீடியோ சம்மந்தமான நிறை குறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பாக பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்க்கும் இன்னும் வந்து காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த டக்குன்னு செய்யக்கூடிய எண்ணெய் இல்லாத சட்னியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும், அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.